விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல். திருப்பரங்குன்றம் தொகுதி எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மக்கள் அனைவருக்குமே தெரியும். அங்க மதுரை மண்ணுல ஒற்றுமையாக வாழ்ந்த இஸ்லாமியர்களிடையும் கிறிஸ்துவர்களிடையும் இந்துக்களிடையுமே ஒரு மிகப்பெரிய மத கலவரத்தை தூண்ட முயற்சித்தது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு. மத கலவரத்தை தூண்டி அங்கே தங்களுடைய அரசியலை செய்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு அந்த மதுரை மண்ணினுடைய மக்கள் செருப்படி பதிலை கொடுப்பது போல அவர்கள் முகத்துல கரிய பூசினாங்க. இந்த பிரச்சனைக்கு முதல் காரணமே நீங்க தான்டா. நீங்க தான் அங்க நோன்பு இருக்க போன, அங்க வழிபாடு செய்ய போன, முதல் வழிபாடு செய்ய போன இஸ்லாமிய சகோதரர்களை காவல்துறையை வைத்து தடுத்தது நீங்கள் தான். அதன் பிறகுதான் இந்த பிரச்சனை பூதாகரமாக ஆகிறது என்று அந்த திருப்பரங்குன்றம் மண்ணின் மைந்தர்கள் உணர்ந்து கொண்டதால இன்றைக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு. அதனால இவர்கள் பேக் அடிச்சு வேறு வழியில எப்படியெல்லாம் கலவரம் மூட்டலாம்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தை அணுகி நீதிமன்றத்து கூட சண்டை போட்டு நீதிமன்றம் இவர்களை காரி துப்பி நீதிமன்றம் இவர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போட்டு நீதிமன்றத்துல போயிட்டு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய அதிகாரிகள் அத்தனை பேரும் மன்னிப்பு கோரினார்கள் பகிரங்கமாக. அப்போ இவ்வளவு பெரிய சட்டவிரோத செயலை ஒரு மத கலவரத்தை தூண்ட முயற்சித்த அந்த திமுகவிற்கு என்ன பதிலடி அந்த திருப்பரங்குன்ற மக்கள் கொடுக்க போகிறார்கள்? மேலும் அந்த திருப்பரங்குன்ற மக்களை இழிவுபடுத்தும் விதமாக அந்த திருப்பரங்குன்றத்துல ஒரு பாலியல் குற்றவாளியினுடைய மனைவிக்கு எப்படி ஒரு மைனர் பொண்ணு, ஒரு சின்ன பொண்ணு, பள்ளிக்கூடம் போகக்கூடிய ஒரு சின்ன குழந்தைய அவருடைய பாலியல் வன்கொடுமை செய்தவனுடைய மனைவிக்கு இவங்க சீட்டு கொடுத்திருக்காங்க. இது எவ்வளவு பெரிய அசிங்கம் அந்த திருப்பரங்குன்ற மக்களுக்கு. அந்த திருப்பரங்குன்ற மக்களை இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு என்னன்னு நினைக்குது? இந்த மு.க. ஸ்டாலின் என்னன்னு நினைக்கிறாரு? போற வர பொறுக்கி பயல்களை எல்லாத்தையும் யாரை கொண்டு வந்து நிறுத்தினாலும் அந்த மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருவாங்கன்னு நினைக்குதா இந்த அரசு? சொல்லுங்க பாப்போம். 14 வயசு பெண் குழந்தைங்க 2006 அந்த 14 வயசு பெண் குழந்தை ஆட்டுக்கு தழவடிக்க போகுது. அந்த ஆட்டுக்கு தழவடிக்க போனவனை இப்ப வேட்பாளரா திமுக நியமிச்சிருக்குல்ல, அறிவிச்சிருக்குது இல்ல, கீர்த்திகா தங்கபாண்டியன், அவருடைய கணவன் தங்கபாண்டியன் என்ன பண்றானா அந்த 14 வயசு பெண் குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு அவனுடைய வாழைத்தோப்புக்குள்ள இருக்கக்கூடிய மோட்டார் கொட்டாயில வைத்து பாலியல் வன்கொடுமை செய்யறான். அந்த பெண் குழந்தைய மிரட்டுறான். என்ன தெரியுமா மிரட்டுறான்? இதை நீ வெளியில சொன்னா நான் உன்னை கொன்னுடுவேன், நீ ஆடுமைக்கு இந்த பக்கம் தானே வரணும், கட்டையால் அடிச்சு உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 14 வயது சிறு குழந்தையை அவன் மிரட்டி அனுப்புகிறான். 3 மாதமாக அந்த பெண் குழந்தை யாரிடமும் இதை பற்றி வாயை கூட துறக்கல. அப்படி வாய் திறக்காத அந்த பெண் குழந்தை திடீரென்று கர்ப்பமாகிறான். அப்ப சந்தேகம் வந்து அவர்கள் மருத்துவமனையை அணுகும் போது, திருமங்கலம் மருத்துவமனையில அரசு மருத்துவமனை கொண்டு போய் அவங்களை ஆய்வு செய்யும் போது அந்த பெண்ணிடம் விசாரிக்கும் போதா சொல்றாங்க, இந்த மாதிரி இவன் இந்த தங்கபாண்டியன் என்பவன் என்னை வன்கொடுமை செய்தான், அந்த மோட்டார் கொட்டாய்க்குள்ள வைத்து என்ன மிரட்டுறான், இதை வெளியில சொன்னா உன்னை கொன்னுடுவேன் என்ன மிரட்டுறான் அப்படின்னு சொன்னது பிறகுதான் அவன் மீது வழக்கு பதிவு பண்ணப்படுகிறது, நீதிமன்றத்துக்கு போகப்படுகிறது. 10 ஆண்டு காலம் விசாரணை நடக்கிறது. அந்த 10 ஆண்டு கால விசாரணைக்குள்ள இந்த தங்கபாண்டியன், இந்த கிருத்திகா தங்கபாண்டியனுடைய கணவன் தங்கபாண்டியன் இருக்காருல்ல, அந்த 10 ஆண்டு காலத்துக்குள்ள அந்த பெண்ணினுடைய குடும்பத்திற்கு எவ்வளவு அரசியல் அழுத்தங்களை எவ்வளவு டார்ச்சர்களை கொடுக்கணுமோ அவ்வளவையும் கொடுத்து எப்படியாவது வழக்கை வாபஸ் வாங்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு முயற்சிகளை மேற்கொண்டாலும் கூட அவர்கள் கடைசி வரைக்கும் சட்ட போராட்டம் நடத்தி திருமங்கலம் அந்த நீதிமன்றமானது இவனுக்கு 10 வருடங்கள், அந்த பெண்ணை வன்கொடுமை செய்த வழக்குல 10 வருடங்கள், கொலை மிரட்டல் விடுத்த வழக்குல 2 வருடங்கள் சொல்லிட்டு 12 வருடங்கள் தண்டனை கொடுத்தது அந்த நீதிமன்றம், திருமங்கலம் நீதிமன்றம். எப்படி 10 ஆண்டு கால சட்ட போராட்டத்திற்கு அந்த திருமங்கலம் நீதிமன்றம் அந்த கீர்த்திகா தங்கபாண்டியனுடைய கணவன் தங்கபாண்டியனுக்கு 12 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. அப்போ இப்பேற்பட்டவனுடைய மனைவிக்கு இவர்கள் சீட்டு கொடுத்திருக்காங்க. நீங்க கேட்கலாம், என்னங்க தங்கபாண்டியன் தானே குற்றம் செய்தான், கீர்த்திகா தங்கபாண்டியன் என்ன செய்தார்கள் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம். அந்த கீர்த்திகா தங்கபாண்டியனுக்கு கொடுக்கப்பட்ட சீட்டு என்பது தங்கபாண்டியனுக்கு கொடுக்கப்பட்ட சீட்டு. கீர்த்திகா தங்கபாண்டியன் இப்போ உதாரணத்துக்கு அதே மதுரையில திமுகவினுடைய மேயரா இருக்கிறாங்க, பெண் மேயர், சரிங்களா? அந்த பெண் மேயருடைய கணவன் தான் கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் வரி முறைகேட்டுல ஏற்பட்டது. மேயர் யாரு? பெண் மேயர், சரிங்களா? அவருடைய கணவனுக்கு அந்த மாநகராட்சியில என்ன வேலை? அவனுக்கு எப்படி 200 கோடி ரூபாய் மோசடி அவனால செய்ய முடிஞ்சது? இப்ப யாரு மேயரு? அந்த பெண் மேயரா, அந்த மேயருடைய கணவன் மேயரா? இப்ப புரியுதுங்களா? அப்போ இந்த கீர்த்திகாவுக்கு கொடுக்கப்பட்ட சீட்டு என்பது அவருடைய கணவன் தங்கபாண்டியனுக்கு கொடுக்கப்பட்ட சீட்டு. இன்றைக்கு கீர்த்திகா தங்கபாண்டியன் ஜெயிச்சால் அந்த பாலியல் குற்றவாளி தங்கபாண்டியன் ஜெயித்ததற்கு சமம். இது திமுக காரனுடைய ரத்தத்திலேயே ஊறியது. ஏன்னா திமுகவுல நீங்க போய் சேரணும், திமுகவுல நீங்க சீட்டு வாங்கணும்னாக்க நீங்கள் 10-15 பாலியல் குற்றங்கள் செய்திருக்கணும், கொலை கொள்ளை வழிப்பறி அத்தனையிலும் ஈடுபட்டு இருக்கணும். அதுதான் அளவுகோல். நான் சும்மா சொல்லலைங்க. கிருஷ்ணகிரியில 2.5 வயசு பெண் குழந்தைய கெடுத்தது இந்த திமுக காரன்.
அரக்கோணத்துல ஒரு இளம் பெண்ணை கொடுமைப்படுத்தி சித்திரவதை பண்ணி அவங்களை பாலியல் வன்கொடுமை செய்த தெய்வ செயல் என்பவன் திமுகவினுடைய இளைஞரணி செயலாளர். அண்ணா பல்கலைக்கழகத்துல ஞானசேகரன் திமுகவினுடைய நிர்வாகி, திமுகவினுடைய அனுதாபின்னு அவங்களே சட்டசபையில ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப சொல்லுங்க, உதாரணத்துக்கு இப்ப சமீபத்துல நடந்தது, ராஜீவ்காந்தி கிட்டத்தட்ட அவருடைய திமுக கட்சியினருக்கு 35 பெண்களுக்கு பாலியல் தொந்தரவு மெசேஜ்களை அனுப்பி மாட்டினாரா இல்லையா? சொல்லுங்க பாப்பா. அப்ப அந்த மாட்டினவனுடைய பதவியை புடுங்குவானுங்கன்னு பார்த்தா இந்த திமுக காரணங்க அந்த ராஜீவ்காந்திக்கு கொள்கை பரப்பு இணை செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பதவியை தூக்கி கொடுக்கிறானுங்க. அப்போ பாலியல் குற்றம் செய்தவர்களுக்கு திமுகவுல என்ன தண்டனை? இன்றைக்கு கீர்த்திகா தங்கபாண்டியனுக்கு சீட்டு கொடுத்திருக்காங்க. அவருடைய கணவன் இன்றைக்கு பாலியல் குற்றவாளி, கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்ற குற்றவாளி. ஒருவேளை போக்சோ ஆக்ட் அன்றைக்கு இருந்திருந்தால் இன்றைக்கு தங்கபாண்டியன் இன்றைக்கு வெளியே வந்திருக்க முடியாது. அப்போ திமுகவுல ஒருத்தன் பொறுப்புக்கு வரணும், பதவிக்கு வரணும், அவனுக்கு எம்எல்ஏ எம்பி சீட்டு வேணும்னா அவன் ஒரு பாலியல் குற்றவாளியாக இருக்கணும், பெண்களை வன்கொடுமை செய்தவனாக இருக்கணும். அப்படிதானே அர்த்தம்? சொல்லுங்க, அப்படிதானே அர்த்தம்? இதைத்தான் இந்த திமுக விரும்புகிறதா? அப்போ ஒட்டுமொத்த பாலியல் குற்றவாளிகளும் தன்னுடைய கட்சிக்குள்ள வச்சுக்கிட்டு இவனுங்க பெண்கள் பாதுகாப்பு பற்றி பேசுவதற்கு இவனுங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? அப்ப இன்றைக்கு கீர்த்திகா தங்கபாண்டியன் என்ற அந்த பாலியல் குற்றவாளியினுடைய மனைவிக்கு அந்த புனிதமான மண்ணுல, திருப்பரங்குன்றம் மண்ணுல இவனுங்க சீட்டு கொடுத்திருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? எந்த ஒரு புருக்கியை நிறுத்தினானோ, எந்த ஒரு பாலியல் குற்றவாளியை நிறுத்தினானோ, எந்த ஒரு ரவுடி பயலை கொண்டு வந்தாங்க நிறுத்தினாலும் அந்த மக்கள் முட்டாள்கள், அவர்கள் நமக்கு ஓட்டு போட்டுடுவாங்கன்னு அந்த திருப்பரங்குன்றம் மண்ணின் மைந்தர்களை இந்த திமுக முட்டாள்கள் என எண்ணுகிறது. அப்ப இந்த திருப்பரங்குன்ற மக்கள், அந்த புனிதமான முருகனுடைய அறுபடை வீட்டுல வசிக்கக்கூடிய அந்த மக்கள், நீங்கள் முடிவெடுங்க. அந்த பாலியல் குற்றவாளியிடம் அதிகாரம் போக வேண்டுமா? உங்கள் மண்ணினுடைய பிரச்சனைய, உங்கள் தொகுதியினுடைய பிரச்சனைய முடிவு செய்யக்கூடியது, தீர்மானம் செய்யக்கூடியது ஒரு பாலியல் குற்றவாளியாக இருக்கணுமான்னு அந்த திருப்பரங்குன்ற மக்கள் நீங்கள் முடிவெடுத்துக்குங்க. அது மட்டுமா இந்த கீர்த்திகா தங்கபாண்டியன் மேல இருக்க குற்றச்சாட்டு? அது மட்டுமா? இவர்கள் ஓசிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஐடி கம்பெனியை நடத்திட்டு இருக்காங்க. அந்த ஐடி கம்பெனியுடைய வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, வெப்சைட் உருவாக்குவது, பிளாக் செயின் பற்றி சொல்லிக் கொடுப்பது. எப்படி பிளாக் செயின் பற்றி சொல்லிக் கொடுப்பது, கிரிப்டோ கரன்சி, பிட்காயின், இதை பற்றி டெவலப் பண்ணுவது, இதை பற்றிய தகவல்கள் பரப்புவது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை அந்த ஐடி கம்பெனி செய்துகிட்டு இருக்கு. சரி, அந்த ஐடி கம்பெனிக்குள்ள உள்ள போய் நாம பார்த்தோம்னாக்க முழுக்க முழுக்க இவங்க பிட்காயின் பற்றியும் பிளாக் செயின் பற்றியும். பிளாக் செயின் என்ன தெரியுமா? பெரும்பாலான அந்த பிட்காயின் பண வரித்தனைகள் இது போன்ற தீவிரவாத செயல்களுக்காக செயல்படக்கூடிய ஒரு கரன்சி. அவங்க பெரும்பாலும் ஆயுதம் வாங்குவதற்கு தீவிரவாதிகள் இந்த பிட்காயின், கிரிப்டோ கரன்சி இது போன்ற காயின்களை உபயோகப்படுத்துவாங்க. அவர்கள் பிளாக் செயின் வழியாகத்தான் இந்த பரிமாற்றங்கள் எல்லாம் நடத்துவாங்க. அப்பேற்பட்ட பிளாக் செயின் பற்றியே டெவலப்மெண்ட் பண்றாங்க, பிட்காயின் கிரிப்டோ கரன்சியை பற்றியே டெவலப்மெண்ட் பண்றாங்க. இப்ப சமீபத்துல தான் இந்த பிட்காயினும் கிரிப்டோ கரன்சியும் பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒரு அறிவுறுத்தல அரசு கொடுத்தது. அப்ப இதுக்கு முன்னாடி பயன்படுத்தக்கூடாது, இந்தியாவில் தடை செய்யப்பட்டவை. அந்த பிட்காயின் மோசடின்னு போயிட்டு நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. கிட்டத்தட்ட 20,000 கோடி ஏமாத்திட்டாங்க. 180 கோடி, நம்ம சேலத்துல 180 கோடி ஏமாத்திட்டாங்க அந்த பிட்காயின்ல, கிரிப்டோ கரன்சில அப்படின்னு சொல்லிட்டு பல மோசடிகள், ஆயிரக்கணக்கான மக்கள்கள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த கிரிப்டோ கரன்சியால, பிட்காயினால. அதுல வியாபாரம் பார்த்தவனுக்கு தான் இந்த கிருத்திகா தங்கபாண்டியன் கணவனும் மனைவியும். இதை நீங்க மறந்துடக்கூடாது. இவருடைய ஓசிஸ் நிறுவனமும் அதை பற்றி தான் இயங்கிக்கிட்டு இருக்கு, அதை பேசிக்கா வச்சுதான் இயங்கிக்கிட்டு இருக்கு. இவர்கள் மீது நூற்றுக்கணக்கானவர்களை பிட்காயின் மோசடி செய்ததாக இவர்களின் மீது சேலம் மாவட்டத்துல ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. கணவன் மனைவி ரெண்டு பேரும் மோசடி பேர் வழி, 2 பேரும் திருட்டு பயல்கள். இப்போ உங்களுக்கு தெரியுதா? இவருடைய Facebook பேஜ்ல போய் பாருங்க, அந்த ஓசிஸ் நிறுவனத்துடைய அந்த Facebook பேஜ்ல போய் பாருங்க. ஒரு ஐடி கம்பெனி அவருடைய தொழிலை பற்றி, அதை பற்றி தானே பதிவுகள் போடுவானுங்க. இவனுடைய கம்பெனியில இருக்க ஊழியர்கள் அத்தனை பேருமே எதை பத்தி தெரியுமா வீடியோ போடுறாங்க? சினிமா டயலாக் எடுத்து வச்சுக்கிட்டு டிக்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ரீல்ஸ் பண்ணி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இவனுக்கு ஐடி கம்பெனி நடத்தக்கூடிய லட்சணம். அப்போ அந்த ஓசிஸ் நிறுவனம் என்பது ஒரு முழுமையான ஐடி கம்பெனி நிறுவனம் அல்ல. நாம களத்துல இறங்கி விசாரிக்கும் போதுதான் தெரியுது அந்த ஓசிஸ் நிறுவனம் என்பது ஒரு ஷெல் கம்பெனி, ஒரு டுபாகூர் கம்பெனி. வெளியில தான் ஐடி கம்பெனின்னு பேரு. ஆனால் மதுரை மாவட்ட அமைச்சரினுடைய கருப்பு பணத்தை வெள்ளையாக்கக்கூடிய வேலையை அந்த ஓசிஸ் நிறுவனம் செய்து கொண்டிருக்கிறது. அப்போ இது திமுகவினுடைய பினாமி கம்பெனி, திமுக அமைச்சருடைய பினாமி கம்பெனி. அத்தகைய பினாமி கம்பெனியை வைத்து நடத்துபவர் தான் இந்த கிருத்திகா தங்கபாண்டியன். அப்போ இந்த மதுரை மண்ணின் மக்கள், அந்த திருப்பரங்குன்றம் மண்ணினுடைய மக்கள், நீங்கள் முடிவு பண்ணுங்க. இத்தகைய போர்ஜரி செய்யக்கூடிய, இத்தகைய ஃப்ராடுக்கார பயல்களை, இத்தகைய பாலியல் குற்றவாளிகளை உங்களை ஆளவிட போகிறீர்களா? அதே திருப்பரங்குன்றத்துல அதிமுக நிறுத்தி இருக்கக்கூடிய வேட்பாளர் யார் தெரியுமா? ஐயா ராஜன் செல்லப்பா அவர்கள்.
அந்த அவருடைய குடும்பம் என்பது அதிமுகவை பாரம்பரியமாக கொண்ட குடும்பம். ஒட்டுமொத்த குடும்பமே அதிமுகவுல தான் இருக்கு. அதிமுக தான் எங்களுடைய உயிர் மூச்சு, அதிமுக தான் என்றைக்குமே சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக அந்த ராஜன் செல்லப்பா குடும்பமே அதிமுகவுல தான் இருக்கு. அவர்கள் தொடர்ச்சியாக அந்த திருப்பரங்குன்றம் பகுதியில மக்கள் பணியை செய்து கொண்டு மக்களுக்காக போன முறை எலெக்ஷன்ல கூட ராஜன் செல்லப்பா அவர்கள் தான் வெற்றி பெற்றார். மிக சிறப்பாக செயல்படுறார். அந்த திருப்பரங்குன்றத்துல மிகப்பெரிய மத கலவரத்தை திமுக தோற்றுவிக்க முற்பட்டது போது கூட திமுக அந்த மத கலவரத்தை தூண்டி அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களையும் இந்துக்களையும் பிரிக்க நினைத்த போது கூட வாக்கு வங்கி அரசியலுக்காக அந்த எண்ணத்தோடு செயல்பட்டது போது கூட ராஜன் செல்லப்பா அவர்கள் நடுநிலையாக நின்றார். இது எங்க ஊரு பிரச்சனை, எவனும் தலையிடாத, நாங்க பேசி தீர்த்துக்கிறோம், இது அங்காளி பங்காளி சண்டைன்னு சொல்லிட்டு அன்றைக்கும் நடுநிலையாக நின்றவர் ராஜன் செல்லப்பா அவர்கள். அப்போ அந்த மதுரை மண்ணின் மக்கள், அந்த திருப்பரங்குன்ற மண்ணினுடைய மக்கள், நீங்கள் முடிவு பண்ணுங்க, உங்களை ஆளப்போவது யார், உங்களுடைய பிரதிநிதி யார், உங்களுடைய சகோதரன் யார், உங்களுடைய மண்ணுக்காக உங்களுடைய உரிமைக்காக இங்கே பேசக்கூடியவர்கள் யார் என்பதை திருப்பரங்குன்ற மக்கள் நீங்கள் முடிவு பண்ணுங்க. அந்த பாலியல் குற்றவாளிகளுடைய மனைவியை நீங்கள் தேர்ந்தெடுக்க போறீர்களா, அந்த மண்ணினுடைய புனிதத்தை நீங்க கெடுக்க போறீங்களா, அந்த பிட்காயின் மூலமாக நூற்றுக்கணக்கானவர்களை ஏமாற்றிய மோசடி பேர்வழிகளை நீங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வரப்போகிறீர்களா, அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க போகிறீர்களா? போலி நிறுவனங்களை நடத்தி திமுக அமைச்சருடைய கருப்பு பணத்தை வெள்ளையாக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடிய இந்த கிருத்திகா தங்கபாண்டியனுக்கு வாக்களித்து உங்களுடைய தலைமையாக அவர்களை ஆக்கப் போகிறீர்களா என்பதை திருப்பரங்குன்றம் மண்ணின் மக்கள் நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்க. உங்கள் வாக்கு யாருக்கு? இது போன்றவர்களை நீங்கள் ஊக்குவித்து மீண்டும் மீண்டும் உங்களை ஆள அனுமதித்தால் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை தொகுதிகளிலுமே ரவுடிகளினுடைய ஆட்சி, பாலியல் குற்றவாளிகளுடைய ஆட்சி, பொறுக்கிகளினுடைய ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய பெண்கள், தமிழ்நாட்டு பெண்கள் இன்றைக்கு நிம்மதியாக வெளியே நடமாட வேண்டும் என்றால், நிம்மதியாக வெளியே போக வேண்டும் என்றால், நீங்கள் யார் வர வேண்டும் என்பதை விட யார் உங்களை ஆளக்கூடாது என்பதில் நீங்கள் தெளிவான முடிவெடுத்து தீர்க்கமான முடிவை 2026 தேர்தலை நீங்க எடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். மதுரை மக்கள் அந்த மண்ணுல மத கலவரம் தூண்ட நினைத்த இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு சரியான செருப்படிகளை நீங்கள் குடிப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். நன்றி.